எங்களோட காதல் கல்யாணத்துல முடியும்னு நாங்க 2 பேரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதனால நாங்க நெருங்கி பழகிட்டோம். தண்ணிக்குள்ளே கிடக்கணும் சொல்றல்ல. வாடா, நீ வாடா, வா, கமான். யார் இந்த தக்காளி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் இவ பிரீத்தி, இவ ஜாலி, இது ராஜு, இது மித்ரன், அவன் சந்திரன். ஹலோ. டேய், நீ வாடா குளிக்கலாம். நானா? வா 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 குளிக்கலாம். வாடா. உன்ன ஒரு நாளைக்கு இந்த நீச்சல் குளத்துல குளிக்க வைக்கிறேன். பாய் பாய். கிளம்புறா. ஓகேடா, பாய் 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 பாய். ஓகேடா. நான் பல தடவை நெருங்கி பழகியும் எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல நான் என்ன நானே காப்பாத்திக்கிட்டேன். கமான்.
சார் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? போய் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வா. ஓகே சார். சார் ஐ. சாரி சார். சரி நீ போ, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். வேண்டாம் வாசு, விட்டுருங்க. ஏன் சீரியஸ் ஆயிட்ட? உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம். என்ன இப்போதைக்கு இது வேண்டாம். ஏய், நளினா, வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது അടുത്ത മാസം ഒരു നല്ല മുഹൂർത്തമാ പാത്ത് ഒരു தேதி குறிச்சிடலாம். இந்த கல்யாணத்துக்காக நாங்க உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. எல்லாம் உங்க விருப்பப்படி செய்யுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்போ நாங்க வரட்டுமா? நல்லது, போயிட்டு வாங்க. சரி ஓகே. வரேங்க. ஒன்றும் ரொம்ப லட்சணமா இருக்குடா. இருக்கிற கல்யாண சாப்பாடு தான். ஆமா. என் மருமக பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. நான் வரட்டுமாமா? நான் வரேம்மா. அப்பா, எனக்கு புரியுது. நீ ரூம்ல இரு, நான் வரேன். கவிதா, சொந்தம் ஆக போறவங்களை வரவேற்கிறது நல்ல விஷயம் தானே? அப்பா, புரியல. ஜட்ஜு சாமிநாதனை நீ கேள்விப்பட்டிருக்கியா? நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள ஒரு குடும்பத்து பெரிய மனுஷன். அவரோட மருமக ஆக போறா என் மக. நீ முட்டி போட்டு தவிழும் போது உன்னோட இடுப்புல அருணா கயிறு போட்ட. நீ மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி நடக்கும் போது கொலுசு போட்டு அழுக பார்த்த. நீ பெரியவளானப்போ உன் கழுத்துக்கு நகை வாங்கி போட்ட. உன்னோட ஆசைகளுக்கு நான் குறை வச்சதே இல்ல. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அப்போ இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. வர்ற 20ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சுப முகூர்த்தம். உனக்கு வேண்டியத நீ கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த அப்பா வாங்கி கொடுத்துருவ. அதையெல்லாம் நீ சந்தோஷமா வாங்கிக்குவ. அதே மாதிரி இதையும் சந்தோஷமா ஏத்துக்கணும். அதான் என் சந்தோஷம். அந்த குடும்பத்துக்கு ஒரே பையன்
உன் புருஷனா வரப்போறான். இந்த அப்பாவோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நீதான் பாத்துக்கணும். அப்பாவே வந்து என்ன கேட்டப்போ அவரோட பாசத்துக்கு முன்னாடி என்னால ஒண்ணு பேச முடியல. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு எடுக்கலாம்னா வாசு வேற ஊர்ல இல்ல. யோசிச்சேன், முடிவெடுத்தேன். எங்க அப்பாதான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. எனக்காக எதையோ தியாகம் செஞ்சாரு. அவரோட தியாகத்துக்கு முன்னால இந்த காதல் பெருசு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்பாவோட சந்தோஷமும் அந்தஸ்தும் தான் பெருசுன்னு நான் நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் என் கணவரும் இந்த ஊருக்கு வந்தோம். இதான் எப்படி இருக்கு? இத கோயிலாக்குறது உன் கையில தான் இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? வா. அதோ அதான் நம்ம பெட்ரூம். வா. கவிதா, எனக்கு ரொம்ப மென்மையான மனசு. ரொம்ப அன்போட இருப்பேன். என்னையே நான் பல தடவை பாக்கியசாலியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலி. அது எப்படின்னு உனக்கு காட்டுறேன். இன்னும் உனக்கு சரியா புரியல. இப்ப காட்டுறேன். அது எப்படிதான்? எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? என் வைஃபுக்கு முதுகு தேய்ச்சி விடணும். அதுல எனக்கு தெரியும். எனக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி உனக்கு கோவம் வருது எப்படி நான் பார்க்க இங்க இருந்து வேண்டாமா? போனா போதும். ஐயோ போங்க. கவிதா, போங்க. நான் சொன்னா கேளு. நான் போக மாட்டேன். போங்க. என்னமா இது இவ்வளவு சூடா இருக்கு? நீ இதுல பஸ்தனி கலக்கல? ஏதோ ஞாபகத்துல கலக்க மறந்துட்டேன். இத பாருமா, இவ்வளவு சுடு தண்ணி உன் உடம்புல பட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா என்னால தாங்கவே முடியாது. இரு, இப்ப பாரு. இந்த சுடு தண்ணியில இப்படி பச்சை தண்ணி கலக்கணும்.
இப்ப சூடு எதமா இருக்கும். இப்ப நீ குடிக்கலாம். ம்? இப்ப எப்படி இருக்கு?